கேட்கலாம், நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது வரும். அப்போ மாட்டிப்பீங்க தெரியலன்னா பார்த்துங்க. இப்போ என்னை ஏமாத்திடலாம். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ். அதாவது ப்ராமிஸ் ஏன் தேவை, எனக்கு ப்ராமிஸ் எதுக்கு தேவை, கால் பேக்கை வச்சு நான் வந்து பா ப்ராமிஸ் எதுக்கு தேவைப்பா சொல்லுங்க. எங்கேயாவது படிச்சீங்க, யாருக்காவது தெரியுமா? இப்போ இவ்வளோ நேரம் ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ்ன்னு அடிச்சிட்டுமே எதுக்கு இதெல்லாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு இதெல்லாம் நம்ம படிக்கணும்? ஏதாவது யூஸ் இருக்கா? ஏபிஐல கால் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஏபிஐல கால் பண்ணும்போது ஓகே. சரி, நேற்று அசிங்கர்னஸ் டாஸ்க்னு சொன்னோம்ல, அசிங்கர்னஸ் டாஸ்க்னா என்னப்பா? நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன் ரைட்டா, நேற்று கால் கிளாஸ்ல. இது ஜென்ரிக்குப்பா. நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி எல்லாம் கேட்கல. அசிங்கர்னஸ்னா என்னது, சிங்கர்னஸ்னா என்னது? பேரலலா ரன் ஆயிட்டே இருக்கும். அசிங்கர்னஸ்னா பேரலலா ரன் ஆகிற ரெண்டு விஷயங்கள். நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொன்னேன். அசிங்கர்னஸ்க்கு வந்து கியூல போறது வந்து சிங்க்ரனஸ், ஒருத்தனுக்கு அப்புறம் அது சீக்வன்ஸா போவாங்க. சிங்க்ரனஸ் சிங்க்ல இருப்பாங்க. கியூல போறவன் இஷ்டத்துக்கு நீ ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்ட்பா. ஒரு கியூல வந்து ஏபிசிடி 4 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரு போவாங்க வெளியில? ஃபர்ஸ்ட்ல ஏ இருக்கான்பா, லாஸ்ட்ல டி இருக்கான். ஃபர்ஸ்ட் யார் போவா? ஏ தான் போவான். அது எப்படி ஏ தான் போவேன், நான் பி போவேன், போகக்கூடாதா? அப்படி போனா அது கியூவே இல்ல, ரைட்டா? அப்படிதானே கியூன்னு என்னப்பா, வரிசையா போறதானே கியூன்னுவாங்க. அப்ப பி முன்னாடி அது என்ன கியூ? அது கியூவே இல்ல, அடிச்சுட்டு முன்னாடி போறானுங்க அர்த்தம். சரியா? இங்க பாரு, ஏபிசிடி இருக்குன்னா இப்போ இந்த வார்டர்ல வெளியில வருதுன்னா, இந்த டைரக்ஷன்ல கியூ போகுதுன்னா ஏ தான் ஃபர்ஸ்ட் போவோம், அதுக்கப்புறம் தான் பி போவோம். இதுதான் சிங்க்ன்றது, சிங்க்ரனஸா போவோம். ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு. ஆக்சுவலி இது சீக்வென்ஷியல் கூட சொல்லலாம். அதாவது சிங்க்ரனஸ்ன்றது ஒரு சீக்வென்ஷியல் மேனர்ல போகுது. சீக்வென்ஷியல்ல இருக்கிற எல்லாமே ஆல்மோஸ்ட் சிங்க்ரனஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? சிங்க்ரனஸ்னாவே வந்து பிளாக்கிங்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஆனா நமக்கு இங்க நம்ம கேஸ்ல சிங்க்ரனஸ்னா பிளாக்கிங். பட் அசிங்க் டாஸ்க்ஸ் அப்படின்னா ஒரு 4 வேர்டு சொல்றேன், 4 வேர்டுக்கும் வேற வேற மீனிங் இருக்கு. சில இடத்துல வந்து அது ஒரே மீனிங்ல வரலாம், ஆனா சில இடத்துல வேற மாதிரி. ஓகேனா? ஓகே. சிங்க்ரனஸ் அப்புறம் வந்து பிளாக்கிங், நான் பிளாக்கிங். இதோட மீனிங்லாம் சில வந்து ஈஸி, நமக்கு கிளியரா இருக்கு. சீக்வென்ஷியல், பேரலல். சரி, இதுல வந்து சில இதோட மீனிங் நமக்கு கிளியராவே தெரியும். பிளாக்கிங்னா சொல்லுவோம், அது மட்டும் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, நீங்க கரெக்டா சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் திங்ஸ், நம்ம டே டு டே லைஃப் பாக்குற வேர்டிங்ஸ் இதெல்லாம். சொல்லுங்க. கொஸ்டின் சரியா புரியல ப்ரோ. பிளாக்கிங் என்னன்னு கேக்குறீங்களா? நான் ஒரு 6 வேர்டு எழுதியிருக்கேன். இதோட மீனிங் மட்டும் நம்ம பார்க்கணும் இப்போ முதல்ல. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அடுத்தடுத்து இதுல ப்ளே பண்ண போகுது. பிளாக்கிங்னா என்னது மீனிங்? ஒரு விஷயத்தை பர்టిక్యులர் டைம் வரைக்கும் பிளாக் பண்ணி வைக்கிறது. அதாவது நெக்ஸ்ட் இருக்கிறவங்கள பிளாக் பண்ணாலே அது பிளாக்கிங், அவ்வளவுதான். க்ளோஸ், அப்படிதான். சரி, எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லலாமா இதுக்கு? இப்போ கோவில்ல எல்லாம் நம்ம டிராஃபிக் வச்சா பிளாக் பண்ணி விடுவாங்க, அந்த மாதிரி பிளாக் பண்றது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிராஃபிக் ஜாம். டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் பிளாக் ஆயிரும். யார் பிளாக் பண்ணிருப்பா? முன்னாடி இருக்கிறவங்க, ரைட்டா? ஏன் பிளாக் ஆயிருக்கு?
ஏன் பிளாக்? ரீசன் there is no space left, bandwidth இல்ல, ஃபுல் ஆயிடுச்சு, அதனால பிளாக். அப்ப ரீசன், ஒரு பிளாக்கிங் நடக்குதுன்னா அதுக்கு ரீசன் இருக்கும், ரைட்டா? கண்டிப்பா இருக்கும், ரைட்டா? ரீசன் இருக்கும். மோஸ்ட்லி அந்த ரீசன் எதுவா இருக்கும்? நோ ஸ்பேஸ், அப்படிதானே? அவ்வளவுதானே ஸ்பேஸ், அதாவது வாய்ப்பு இல்லை, நம்ம போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. மோஸ்ட்லி அந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணாம போறதுக்கான வாய்ப்பு இருக்காது, அதனாலதான் பிளாக் ஆகும். சரி, இன்னொரு இடம், இன்னொரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. ஒண்ணு வந்து டிராபிக் ஜாம், இன்னொன்னு சரி கியூ எடுத்தோம்ல, கியூ பக்கத்துல நிறைய இடம் இருக்குமே, அப்ப கூட ஏன் கியூல போகணும்னா? நான் கியூல போனா பிளாக் ஆகும்பா, ரைட்டா? ஏன் கியூல போகணும்னா நான் பக்கத்துல இன்னொரு இடம், இப்போ பக்கத்துல போடலாம், ஏன் கியூல போனோம்? கியூல பிளாக் ஆகும் தெரியும், அப்ப ஏன் வரிசையில போனோம்? இஷ்டத்துக்கு போக கூடாதா? அது வந்து ஒரு ஆர்டர் வேணும்ன்றதுக்காக நம்ம வைக்கிறது. அப்ப ரூல் பிரகாரம், அதாவது பிளாக் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, முடியாம போகாதது பிளாக் ஆகலாம், ஓகேவா? வேற வழி இல்ல, there is no other way, no other way. இது பேட், ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க கியூன்றது வந்து இன்டென்ஷனலா நம்ம வேணும்னே வச்சது. அதாவது பக்கத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம வேணும்னே அப்படி வைக்கிறோம், ரைட்டா? இப்ப டிராபிக்ல வந்து வேற வழியே இல்ல, ரோடு ஃபுல்லா கம்ப்ளீட், ஆல்ரெடி இருக்கிற எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க எவனோ ஒருத்தன், அதனால பின்னாடி இருக்கணும் நின்றுதான் ஆகணும். ஆனா கியூ அப்படி இல்ல. கியூன்றது நம்ம வேணும்னே போட்ட ஒரு வச்ச செட்டு, ரைட்டா? இப்படிதான் நீ வரணும், இவனுக்கு அப்புறம் தானே நீ, அந்த ப்ரியாரிட்டி வைக்கிறதுக்காக வச்சது. இதை வந்து நம்ம சீக்வன்ஷியல்னு சொல்லலாம், ரைட்டா? ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு, ரைட்டா? ரைட்டு தானே? இதையே சிங்க்ரனஸ்னு சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் சிங்க்ல வருவான், டைமிங் பொறுத்து சிங்க்ரனஸ் ஆயிருக்கு, ரைட்டா? யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அந்த டைமை பொறுத்து தான் கியூல வந்து விடுவாங்க, ரைட்டா? முன்னாடி விடுவாங்க. சீக்வன்ஷியல்ன்றது ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு வர்றது சீக்வன்ஷியல்னு சொல்லலாம். அப்ப சீக்வன்ஷியலா வர்ற எல்லாமே பிளாக்கிங் தானா அப்படின்னா பிளாக்கிங் மாதிரி சொல்லிக்கலாம், பட் வந்து உண்மையான பிளாக்கிங்னா இதுதான் நான் சொல்லுவேன். இது வந்து பிளாக்கிங்னே சொல்ல முடியாது, இது வேணும்னே வச்சது, ஆர்டிஃபிஷியல், நம்மளே கிரியேட். அதை வந்து நம்ம பிளாக்கிங் சொல்ல வேணாம், ஓகேவா? பிளாக்கிங்னா ஒண்ணு போறதுக்கு தான், இருக்கிற இடத்த அடைச்சிட்டு காலி, அவ்வளவுதான், there is no other way. அதுதான் பிளாக்கிங், ரைட்டா? அதை நான் வந்து இதுன்னு சொல்ல மாட்டேன், சீக்வன்ஷியல வந்து நான் பிளாக்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? சீக்வன்ஷியலா எப்படி போலாம்? இப்படி கூட போலாம்ப்பா. சீக்வன்ஷியல்னா நான் பிளாக்கிங் இருக்கிறது தான் சீக்வன்ஷியல்னு சொல்ல தேவையில்லை, நான் பிளாக்கிங் இல்லாததை கூட சீக்வன்ஷியல் சொல்லலாம். இங்க பாருங்க, ஒருத்தன் வந்து டோக்கன் கொடுத்துருக்கேன்ப்பா, டோக்கன் இருக்கிற ஆர்டர்ல தான். இப்ப அவனை அதுக்கு மீனிங் வந்து பிளாக் ஆயிருக்குன்னு அர்த்தமா? இது வந்து சீக்வன்ஷியல் சொல்லலாம், ஆமாவா இல்லையா? டோக்கன் சிஸ்டம்ப்பா, நீ உனக்கு டோக்கன் எல்லாருக்கும் 2 3 கொடுத்துட்டேன், மூணாவது ஆள் வந்து இப்ப ஃப்ரீயா இருந்தாலுமே அவனை வாங்கிப்பானா அவனோட டோக்கனு? ரெண்டாவது ஆள் கொடுக்காம வாங்க மாட்டேன். ஏன்னா சீக்வன்ஷியல், அதுக்கு தானே நான் டோக்கன் செட் பண்ணிருக்கேன், ஒண்ணுக்கு அப்புறம் தான் நீ இன்னொன்னு வரணும் அப்படின்ட்டு. அதே தான் சிங்க்ரனஸ் கூட. ஏன்னா சிங்க்ரனஸ், நான் டோக்கன்ஸ் கொடுத்துரு, நீ எவ்வளவு இடம் இருந்தாலும் சரி, நான் கொடுத்த டோக்கன் ஆர்டர்ல தான் உன்னை வர நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், ரைட்டா? நீ முன்னாடி முந்திட்டு வந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், பேர் தான் சிங்க்ரனஸ். அப்படி ஒருவேளை நான் வந்து முன்னாடி வரவனுக்கு முன்னாடி கொடுத்துட்டா அப்புறம் டோக்கனுக்கு என்ன யூஸ் இருக்கு சொல்லு? யூஸே இல்லை, ரைட்டா? சிங்க்ரனஸ்னா டோக்கன் கொடுத்துருக்கேன், அந்த ஆர்டர்ல வர்றவனுக்கு தான் கொடுக்கணும், அப்படிதான். அதுதான் சிங்க்ரனஸ். அதாவது ரெண்டாவது ஆள் இல்லைன்னா கூட நான் மூணாவது ஆள் கொடுக்க மாட்டேன், ரெண்டாவது ஆள் முடிச்ச பிறகுதான் அவனுக்கு போகணும், டோக்கன் கம்ப்ளீட் பண்ணணும், ஆர்டர்ல தான் டோக்கன் போகணும், ஓகேவா? அதுதான் வந்து சிங்க்ரனஸ். சீக்வன்ஷியல்னாலும் அதான், ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வர. சீக்வன்ஷியல்னா மீனிங் வந்து ஆர்டர் இல்ல, ஒண்ணுக்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, அப்படி இல்ல. சீக்வன்ஷியல்னா ஒண்ணுக்கு அப்புறம் 1, கியூ, ஓகேவா? 1 2 3 சீக்வன்ஸ், ஓகேவா? 2 4 6 8 சீக்வன்ஸ் தான். அதுவும் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு, அவ்வளவுதான் சீக்வன்ஸ்னா. அது ஒரு ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ், அவ்வளவுதான். நான் ஒரு கண்டிஷன் வச்சிருப்பேன், அந்த கண்டிஷன்ல தான் வந்து ஆகணும் கண்டிப்பா.
நீ ஒண்ணுக்கு அப்புறம் 2 ஒன்று தான் ஆகணும். அது முடிச்ச பிறகுதான் 3வது ஆளு போவேன் அப்படின்னு உட்காரதான் சிங்க்ரனஸ். மொத்தத்துல வந்து ஆனா இது 2 கேஸ்லயும் பிளாக்கிங் கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்ல, பிளாக்கிங் எல்லாம் இருக்காது. இது ஆர்டிபிஷியலா நான் வச்சுக்கிட்ட ஆர்டர். ஓகேவா? சிங்கிங்ன்றது அதே டைம்ல இது பிளாக்கும் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இதையுமே சிங்க்னு சொல்லலாம். இப்போ வந்து டிராபிக்ல முன்னாடி இருக்கிறவன் வெளியில போனாதான் பின்னாடி இருக்கிறவன் வர முடியும். கியூலயுமே வந்து முன்னாடி இருக்கிறவன் வெளியில போனாதான் பின்னாடி இருக்கிறவன் முன்னாடி வர முடியும். அது பிளாக்கிங்கும் தான் பண்ணுது. ஸோ சிங்க்ரனஸ்ன்றது பிளாக் பண்ற மாதிரியும் இருக்கலாம், பிளாக் பண்ணாத மாதிரி இருக்கலாம். பட் சிங்க்ரனஸ் மீனிங் என்னன்னா த நேச்சர் ஆஃப் எக்ஸிகியூஷன், ரைட்டா? எப்படி வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றது தான். அதை தான் நம்ம வந்து சிங்க்ரனஸ் சொல்றோம். ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு, இவனுக்கு அப்புறம் தான் இவனுக்குன்னு ஒரு ஆர்டர் வச்சு அந்த ஆர்டர் படி எக்ஸிக்யூட் பண்ணி போறது தான் வந்து சிங்க்ரனஸ்ன்றோம். அது வழி இருக்கோ இல்லாமலையோ எப்படி இருந்தாலும். ஓகேங்களா? 2 வகையிலையும் இருக்கலாம். அசிங்க்ரனஸ்னா என்னது? சிங்க்ரனஸ்னா எக்யூவேனா ஏபிசிடி தெரியுமா? ரோட்ல போற பஸ் வெஹிக்கிள்ஸ் அசிங்க்ரனஸ் எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள். என்னன்னா பக்கத்துல போற வண்டியும் உனக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. அவன் எங்கேயோ போறான், எந்த டெஸ்டினேஷனுக்கு போறான், நீங்க எங்கேயோ போற. சரி, நான் 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து கிளம்புறாங்கப்பா, ஒரு ஊர்ல இருந்து. அவங்க 2 பேரும் முதல்ல எங்க போவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? சரி, ஒரே இடத்துக்கே போறாங்க வச்சுக்கலாம். 2 பேரும் ஒரே டைமுக்கு போகணும் ஏதோ கேரண்டி இருக்கா? இல்ல. முதல்ல ஒருத்தருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா? இல்ல. அவன் வண்டியில அவன் போறான், இவன் வண்டியில இவன் போறான். இவனுக்கு என்ன பிரச்சனை வரும் நடுவுல? இல்ல இவன் ஸ்பீடா போயிடுவானோ, இவன் வேற ஷார்ட்கட்ல யாருக்கா தெரியுமா? தெரியவே தெரியாது. ஏன்னா 2 பேரும் சம்மந்தமே இல்லை, பேசி வச்சுக்கலாம் போல, பிளான்ல எல்லாம் போல. அதாவது பிளான்ல போறது வந்து சிங்க்ரனஸா போறது. ஓகேவா? நீ முன்னாடி போடா, நான் முன்னாடி வரேன் அப்படிங்கிறது சிங்க்ரனஸ். ஓகேவா? அசிங்க்னா என்னன்னா இஷ்டத்துக்கு போறது. நான் பாட்டுக்கு நான் போறேன், நான் கிளம்புன டெஸ்டினேஷன் ஒன்னா இருக்கலாம், 2 பேரும் கிளம்புன டெஸ்டினேஷன் ஒன்னா கூட இருக்கலாம். ஆனா வந்து நான் ஒன்னா இருக்கணும்னு சொல்லல, இருக்கலாம்னு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இருக்கலாம். ஆனா போய் முடியிற இடம் ஒன்னா இருக்காது, போய் முடியிற டைம் ஒன்னா இருக்காது, எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. இதுதான் அசிங்க்ரனஸ். அதாவது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லாம போறது, எக்ஸிக்யூட் ஆகுது. அதுதான் அசிங்க்ரனஸ் பிஹேவியர்ன்றது. சிங்க்ரனஸ் பிஹேவியர்னா நீ டோக்கன் நான் கொடுத்துட்டேன், நீ முன்னாடி வா பின்னாடி வா, நீ எப்படி வந்தாலும் நான் கொடுத்த டோக்கன் ஆர்டர் தான் உனக்கு கொடுப்பேன். நீ முன்னாடியோட வந்து எனக்கு காசு அடுத்து அதிகமாக கொடுத்தோன்னு நான் ஃபர்ஸ்ட் டோக்கன் கொடுத்துருக்கேன், அவனுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். அதுதான் சிங்க்ரனஸ். புரியுதா? ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது புரிஞ்சுக்கிறது. சீக்வன்ஷியல். சீக்வன்ஷியல்னா ஆர்டர், ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு வர்றது, அவ்வளவுதான். இது வந்து பிளாக்கிங் நான் பிளாக்கிங் எல்லாம் இது பேசாது. ஓகேவா? சீக்வன்ஷியல் வந்து இது பிளாக்கிங் நான் பிளாக்கிங்க பேசாது. பட் இது எதை பேசும்னா, இங்க சிங்க்ரனஸ்ல வந்து பிளாக்கிங்க பேச முடியும், வாய்ப்பு இருக்கு. சிங்க்ரனஸ்னா நான் என்ன ஆர்டர்ல டிஃபைன் பண்றேனோ அந்த ஆர்டர்ல தான் வரும், அதுதான் சிங்க்ரனஸ். அதாவது பின்னாடி இருக்கணும்னா கண்டிப்பா பிளாக் பண்ணிடும் சிங்க்ரனஸ். அசிங்க்ரனஸ் வந்து இது வந்து இதுவுமே வந்து பிளாக் பண்ணும் ஒரு விதத்துல. பட் சீக்வன்ஷியல்ன்றதும் அப்படிதான், ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னா நான் டிஃபைன் பண்ற ஆர்டர். சிங்க்ரனஸ் என்னன்னா இப்படிதான் வந்து ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயுமே சிங்க்ரனஸ் தான். ஒரு டிராபிக் ஜாம்ல முன்னாடி இருக்கிற வண்டி முன்ன போகுமா, பின்னாடி இருக்கிற வண்டி முன்னாடி போகுமா? முன்னாடி இருக்குதா? கண்டிப்பா போய் ஆகணும், அது வேற வழியே இல்லாத ஒரு சிங்க்ரனஸ் ப்ரொசீஜர். அதுதான் நேச்சுரல், ரைட்டா? முன்னாடி இருக்கிறவங்க கண்டிப்பா வெளியில ஃபர்ஸ்ட் போய் ஆகணும். ஆனா சீக்வன்ஷியல்ன்றதுல ஆர்டர் முன்னாடியே டிஃபைன் பண்ணி இருப்போம், இதுல எந்த ஒரு இடம் இல்லாதது அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இல்லை. சீக்வன்ஷியல் ஒரு பிளான்ட் ஆர்டர், அவ்வளவுதான். அங்க இடம் இருந்தா கூட நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி, பேரலல்னா என்னது? ஒரே டைம்ல இங்க ரெண்டும் என்னது? ஒரே டைம்ல 2 எக்ஸிக்யூட் ஆகுது சேம் டைம்ல, ரைட்டா? பேரலல் இதுவுமே வந்து ரோட்ல போற 2 வெஹிக்கிள்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். பேரலலா 2 பேர் வந்து போக முடியும். ஒரு ரோட்ல 2 பேர் போக முடியுமா? போக முடியாதா? போலாம். 2 பைக்னா போலாம் கண்டிப்பா, ரைட்டா? சரி, அசிங்க்ரனஸுக்கும் பேரலலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. மேபி இது வந்து பேரலலா போறது நம்ம டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும்.
பேரலல்ன்றது எக்ஸிகியூஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு பேரலா போகணும். பேரலல்ல வந்து ரெண்டு பேர் வந்து அட் த சேம் டைம் ரெண்டு தனித்தனியான லேன் இருக்கலாம், ரெண்டு வண்டி போறதுக்கு. ஓகேங்களா, அது பேரலல். ஓகேங்களா, there is no blockage ஆர் எதுவுமே ரெண்டு பேருக்கும் டிஃபைன் பண்றோன்றது மீனிங் இல்லை எங்கேயும். இதுவுமே அப்பா இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. இந்த சீக்வன்ஷியலுக்கும் சிங்க்ரனஸுக்குமே உங்களுக்கு நேற்றுக்கு நிறைய கன்ஃபியூஸா இருக்கும். ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. இது நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஒரு லைட், அதாவது சில இடத்துல இது ரெண்டும் ஒண்ணு, சில இடத்துல இது ரெண்டுத்துக்கும் மீனிங் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஆனா நமக்கு ரெண்டும் ஒண்ணு மாதிரி தெரியுது, பட் வந்து தனித்தனி தான், இதுக்கு மீனிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேரலல் எடுத்துங்க. பேரலல்னா மீனிங் தெரியுமா? பேரலல்ன்றாலும் ரெண்டு பேர் தனித்தனியா போறது தான். ஆனா என்னன்னா ரெண்டு பேர் வந்து சரி. அசிங்க்ரனஸ்ன்றது இப்போ ஒரே ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஐயப்ப சாமிக்கு போறீங்க. ஓகேவா, அந்த இடத்துல ரெண்டு சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவன் முன்னாடி போலாம், பின்னாடி போலாம். ஓகேவா, ரைட்டு தானே? முன்னாடி போலாம். நீயும் நானும் கிளம்பணும்பா. உனக்கும் நீயும் நானும் யாருன்னே தெரியாது. நான் பாட்டு போறேன். அங்க கியூல வந்து நிக்கிறோம். ஓகேவா, நான் முன்னாடி வருவேனா நீ முன்னாடி வருவியா? சொல்ல முடியுமா உன்னால? சொல்ல முடியாது. there is no guarantee. நீ குடு கேரண்டி. நானும் நீயும் யாருன்னே தெரியாது. இப்ப நான் வரேன், நீயும் வரேன். நான் இங்க இருந்து வரேன், நீ அங்க இருந்து வர. யார் முன்னாடி வருவா, யார் பின்னாடி வருவான்னு யாருக்கு தெரியும்? நான் ஃபிளைட்ல வந்துருவேன், நான் ஃபர்ஸ்ட் வந்துருவேன். நீ பஸ்ல வரலாம், நீ பின்னாடி வரலாம். இல்ல நீ முன்னாடி வந்துடலாம், சொல்ல முடியாதுல்ல. நீ பக்கத்து ஊர்லயே இருக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் வந்துடலாம். ரைட்டா? சோ இதுதான் அசிங்க்ரனஸ். இங்க இடம் இருக்கா இல்லையா அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. மேட்டர் என்னன்னா உன்னால கெஸ்ஸே பண்ண முடியாது எது ஃபர்ஸ்ட் செகண்ட். அதுதான் அசிங்க். ஓகேவா, டெஸ்டினேஷனு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லை, இங்க டெஸ்டினேஷனும் இல்லை. உன் வழி ஒன்று, என் வழி எந்து. அதனால தான் எனக்கு கெஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க பிளாக்கிங் இல்லாம இருக்கலாம், ஒரே வழி தான் இருக்கலாம். ஆனா வந்து ரெண்டு பேரும் ஒன்னுத்துக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாம எக்ஸிக்யூட் ஆகிறது பேர் தான் வந்து அசிங்க்ரனஸ். ஆனா வந்து பேரலல்னா என்ன மீனிங் தெரியுமா? ரெண்டு பேருக்கும் ரெண்டு தனி லேன்ஸ் இருக்கு. ஒரே வழியில போனாலும் என்னால வந்து பக்கத்துல ஒரே டைம்ல ரெண்டு பேரும் போக முடியும். லேன் 1 லேன் 2 இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரோட்ல போறோம். ஒரே ரோட்ல உன்னால எனக்கு பிரச்சனை வராது. நான் பாட்டுக்கு என்னால போகணும்னா போகலாம். அதே மாதிரி நீ பாட்டுக்கு நீ போகணும்னா போகலாம் அட் த சேம் டைம். புரியுதா? எனக்கான ஸ்பேஸ் எனக்கு இருக்கு. ஆனா அசிங்க்ரனஸ்ல இதெல்லாம் கணக்கு வராது. உங்க ஸ்பேஸ் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ உன்னை கேட்டுட்டு நான் போகணுமா? இல்ல, என் பாட்டுக்கு நான் போலாம். எங்கேயோ போறேன், நான் எந்த ஊருக்கோ போறேன். லேன் 1லயே போறேன், நானும் போறேன், நீயும் போலாம். நீ முன்னாடி வரலாம், பின்னாடி போலாம். அதெல்லாம் கூட எனக்கு கணக்கு இல்லை. ரைட்டா? இப்போ ஒரே ஒரு லேன் தான். அசிங்க்ல வந்து ஒரே ஒரு லேன் இருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம். ரெண்டு இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. இப்போ ஒண்ணுதான் இருக்குன்னா கூட அது கூட இங்க கவர் ஆகும். ஆனா பேரலல்ல கண்டிப்பா ரெண்டு இருக்கணும். அதுதான் பேரலல். பேரலல்னா அட் தி சேம் டைம் யூ ஷுட் பி ஏபிள் டு டிராவல் இன் தி சேம் பிளேஸ். ஓகேங்களா? இது அசிங்க்ல வந்து ரெண்டு பேர் போறோம், ஏபி. இத நீ முன்னாடி, இப்போ ஏ முன்னாடி இருக்கா, பி பின்னாடி இருக்கா, அப்ப கூட அசிங்க்ரனஸ் தான். இதனால இது சீக்வென்ஷியல் கூட ரைட் தானே? ஆர்டர்ல வருது. ஏவும் பியும் சீக்வென்ஸ்ல இருக்கா இல்லையா? இருக்கு. எவ்வளவு நேரம் இருப்பாங்க எனக்கு தெரியாது, அது கூட சொல்ல முடியாது. சோ அசிங்க்ல வந்து இப்ப இருக்காங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பி முன்னாடி போயிடலாம். சோ அப்ப இது சீக்வென்ஸ்ல இருக்கா? இல்ல. ரைட்டா? சோ அதுதான் சொல்றேன். ஓகே, ஒரு ரஷ்ஷான ரோட்ல போயிருக்காங்க, இவன் முன்னாடி கூட போயிடலாம் தாண்டிட்டு. ஓகேவா? சோ இது ஒரே லேண்ட் தான் இருக்கீங்க, இவன் தாண்டிட்டு போறான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் there is no relationship. அவங்க போறாங்க, ரோட்ல போற ரெண்டு பேர். இது அசிங்க்ரனஸ். பேரலல்ன்றது ரெண்டு லேன் இருக்கிறதுக்கு மீனிங். ரெண்டு லேன் இருக்கு. சோ நான் பாட்டுக்கு இன்னொரு லேனே இருக்கு, நான் போகணும்னா போயிட்டே இருக்கலாம். எங்கேயுமே இவன் பின்னாடி வரவே தேவையில்லை. நான் ஓகேவா? ஆனா இதுவுமே அசிங்க்ரனஸ் தானே? சொல்ல முடியாதா? நான் பி இங்க போறேன், சொல்லலாம் ப்ரோ. இப்போ பி வந்து லேன் 1லயும் போலாம், 2லயும் போலாம். அசிங்க்ரனஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, தெரியுதா? சோ பேரலல்னா ஒரு டைப் ஆஃப் அசிங்க்ரனஸ் தான். பட் பேரலல்ல வந்து அதாவது இங்க அதே மாதிரி பேரலல்னா இங்க வந்து சிங்க்ரனஸா போகணும்னு அவசியமே இல்லை. ஆனா இங்க வந்து சீக்வென்ஷியலா போகணும்னு அவசியம் இருக்கு. ரைட்டா? சீக்வன்ஸ்ன்றது அதே மாதிரி இங்கேயும் அப்ளை பண்ண முடியும், பேரலல்லையும் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஒரு 2 பேர் வந்து இப்போ ரிலேஷனே இல்லாம போறது. இப்போ வந்து ஒன்னு சொல்றேன், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு மொத்தத்துல இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் எதை டிஃபைன் பண்ணுதுன்னா the way it is executing திங்ஸ். ஓகேங்களா? எப்படி ஒரு விஷயம் வந்து டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறது தான். இப்போ வந்து பியும் சியும் போறாங்க. ஓகேவா? at some point they need to wait for each other. அந்த மாதிரி ஒரு கேஸ் வருது. எப்படின்னா பி வந்து ரிலேஷன்ஷிப் இல்ல, பட் வந்து பி வந்து ஒரு ஊருக்கு போறான், ஒரு லேண்ட் வழியா ஒரு இங்க போயிடுறான், ஃபர்ஸ்ட் போயிடுறான். ஓகேவா? போயிட்டான்பா. ஆனா பிக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் வந்து சி கிட்ட இருக்கு. இப்போ சி வர வரைக்கும் பி வெயிட் பண்ணுமா கூடாதா? கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? ஆனா இது இப்போ வந்து இது அசிங்க்ரனஸா இல்லையா? சரி, அசிங்க்ரனஸா இல்லையான்ற பிரச்சனையை விட்டுருங்க. கண்டிப்பா அசிங்க்ரனஸ் தான். ஆனா வந்து சீக்வென்ஷியலா இல்லையா இது? இங்க வரைக்கும் பேரலா போறவங்க இது சீக்வென்ஷியல் தான். இது சீக்வென்ஷியல்னு சொல்ல முடியாது, சீக்வென்ஷியல் சொல்ல முடியாது, பேரலா தான் நடக்குது. பட் வந்து இந்த இடத்துக்கு வந்த பிறகு சிங்க் ஆகணும். அவங்க 2 பேரும் எப்படி வேணா ஓடி அவன் வேணா ஃபர்ஸ்ட் போலாம். ஆனா இவனுக்கு ஒரு லாக்கு போட்டிருக்கும். என்ன லாக்கு? பிக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் சி கிட்டே மிச்சம் இருக்கு. அவனால வாங்கிட்டு தான் இவன் அதுக்கு மேல போக வேண்டியது இருக்கு. அப்ப அவன் வெயிட் பண்ணி ஆகணும், கண்டிப்பா வெயிட் பண்ணி ஆகணும். இதுதான் சிங்க்ரனஸ். சிங்க் ஆகி தான் போகணும் அவங்க. ஓகேவா? இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல சிங்க் ஆகணும். இங்க வரைக்கும் இவங்கன்னா அசிங்க்ரனஸா டிராவல் பண்ணலாம். ஆனா இதுக்கப்புறம் வந்து அவங்களால அது அதுக்கப்புறம் கூட போகலாம். ஆனா இந்த இடத்துல சிங்க் ஆகி அதுக்கப்புறம் தான் போக முடியும். ரைட்டா? ஏன்னா பி வந்து சி கிட்ட இருந்து தேவையான பொருளை வாங்கிடும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? வேர்டிங்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தாலுமே அந்த லைட் டிஃபரன்ஸ் இருக்கு, தெரியுதா? அந்த எக்ஸிகியூஷன் அந்த எப்படி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒர்க் ஆகுதுன்றதை வச்சு அது சிங்க்ரனஸா அசிங்க்ரனஸா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிங்க்ரனஸ்னா சிம்பிள் மீனிங் இஷ்டத்துக்கு போறது, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லாம இது வந்து இதை நிறுத்தாது, இது வந்து இது நிறுத்த போறது இல்லை. அதுதான் வந்து அசிங்க்ரனஸ்ன்றது. ரைட்டா? இவன் முன்னாடி போலாம், பின்னாடி போலாம், அதுக்கெல்லாம் கணக்கே இல்லை, அவன் பாட்டுக்கு அவன் போறதுதான். அது இங்க கூட நடக்கலாம். ரைட்டா? இங்க கூட நடக்கலாம், பேரலல்ல கூட நடக்கும். ஒருவேளை இது ரெண்டுமே இப்படி இல்லைன்னா இப்போ இது ரெண்டும் பேரலல் தானே, அதாவது இது அசிங்க்ரனஸ் தானே. மீட்டிங் பாயிண்டே இல்லைன்னா இது ரெண்டும் அசிங்க்ரனஸ் தானே. ஸோ அசிங்க்ன்றது பேரலல்லையும் இருக்கலாம், அதே மாதிரி பேரலல்லையே சிங்க்ரனஸும் இருக்கலாம். ரைட்டா? ஸோ பேரலலுக்கும் அசிங்க் சிங்க்ரனஸுக்கும் சம்மந்தம் இல்லை. இது பேரலலும் அசிங்க்கும் ஒன்றும் இல்லை, அதுதான் சொல்ல வரேன். பேரலலும் அசிங்க்கும் சேம் இல்லை. பேரலா நடக்கிற 2 விஷயங்கள் வந்து அசிங்க்ரனஸாவும் நடந்துட்டு இருக்கலாம், சிங்க்ரனஸாவும் போலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ இது இருக்கு. சீக்வென்ஷியல்ன்றது ஆப்வியஸ்லி ஆர்டர். பிளாக்கிங்ன்றது வேற வழியே இல்லாம நிக்கிறது. இதுக்குமே சம்மந்தம் இல்லை. ரைட்டா? இப்போ சிங்க்ரனஸ்னா அதுக்கு மீனிங் வந்து பிளாக்கிங்லாம் இல்லை. சிங்க்ரனஸ்ன்றது இப்போ இவனுக்கு இடம் இருக்குங்க, இப்போ பிக்கு வந்து இடம் இருக்குங்க, தனியா அவனுக்கு லேன் இருக்கு. ஆனா அவன் எதுக்கு வெயிட் பண்றான்? அவனுக்கு ஏதோ வேலை இருக்கிறதால, இதோட டிபெண்டன்சி இருக்கிறதால இது வெயிட் பண்ணுது. அப்ப இங்க பிளாக்கிங் இருக்கா? பிளாக்கிங் இல்ல. ஆனா ஏதோ ஒரு தேவை, சிங்க்ரனைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதனால வந்து 2 பேரும் மீட் ஆக வேண்டிய தேவை இருக்கு. அதனால இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், பிளாக் எல்லாம் பண்ணல இங்க. ரைட்டா? வெயிட்டிங், பிளாக்கிங் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே வேர்டுன்னு நம்ம சொல்ல முடியும். சில இடத்துல ஒரே வேர்டு தான் ஆகும். எப்படி சொல்லுங்க? சிங்க்ரனஸ், பிளாக்கிங் அப்படின்றது ஒரு சில இடத்துல வந்து ஒரே மீனிங் ஆயிரும். எப்படின்னா வெயிட் பண்றோம் அப்படி. இப்போ பி வந்து சிக்காக வெயிட் பண்றான்னு சொல்லலாம், சி வந்து பிய பிளாக் பண்ணிருக்குன்னு கூட சொல்லலாம். ரைட்டா? அம்மாவே இல்லையா? அப்போ சில இடத்துல வெயிட்டிங்ன்றது பிளாக்கிங்ன்றது ஒரே மீனிங் வரும். எந்த பக்கத்துல இருந்து நம்ம யோசிக்கிறோம்ன்றது பொறுத்து மாறுது. ஆனா இப்படி ஒருவேளை இருந்தா இது வந்து சி வந்து யார பிளாக் பண்ணுது? இப்போ பிய பிளாக் பண்ணுது. சரி, இன்னும் இதே பிளாக்ல இன்னொருத்தன் டின்னு வரான். இப்போ சி பிக்கும் டிக்கும் ஏதோ வேலை இருக்கு, மீட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. சரி, பிக்கும் சிக்கும். டிக்கு எந்த வேல்யூமே இல்லை. இப்போ சி வந்து டியை பிளாக் பண்ணுமா பண்ணாதா? பண்ணல. ஏன்னா பி தான் வெயிட் பண்ணும் சிக்காக, டி வந்து என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். ஏன் சொல்லு? இது இவங்க 2 பேருக்கு தான் வேலை இருக்கு, பிக்கும் சிக்கும். டிக்கு என்ன வேலை இருக்கு? இல்ல. சோ அப்போ வந்து சி வந்து பியை மட்டும் தான் இங்க பிளாக் பண்ணுது,
டியை வந்து பிளாக் பண்ணாது. ஓகேவா? இப்போ இதுல வந்து அசிங்க்ரனஸ் யாருன்னா பியும் டியும் அசிங்க்ரனஸ். ஏன்னா பிக்கும் டிக்குமே சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி டிக்கும் சிக்கும் கூட சம்மந்தம் இல்லை. அப்ப டி வந்து அசிங்க்ரனஸ். ரைட்டா? அவன் பாட்டுக்கு அவன் எங்கேயோ போயிட்டு சைட்ல போயிட்டே இருக்க போறான். ரைட்டா? ரைட்டு தானே? இப்போ இவன் முன்னாடியும் போயிட்டு இருக்கலாம், முன்னாடியும் வந்துட்டு இருக்கலாம். அது பிக்கு சம்பந்தம் இல்லாது. ஏன்னா இது வந்து அசிங்க்ரனஸ் போகும். ரைட்டா? சோ இங்க வந்து பிளாக்கிங் சொல்லலாம். எது எதை பிளாக் பண்ணுது, எதெல்லாம் சிங்க்ரனஸா போகணும், மீனிங் வேற மாறுது. தெரியுதுங்களா? நான் வேர்டிங் சொல்றது பாருங்க. பிளாக்கிங்னா நிறுத்துதான் ஆகணும், நீ நின்னுதான் ஆகணும். அது பிளாக்கிங். சிங்க்ரனஸ் ரெண்டு பேருக்கும் வெயிட் இருக்கு, அந்த இடத்துல சிங்க் பண்ணி தான் ஆகணும். அதுவுமே பிளாக்கிங் தான் கிட்டத்தட்ட. ரைட்டா? எந்த விஷயத்த பிளாக் பண்ணுதுன்றதுதான். டிராபிக்ல வந்து மொத்தத்தையும் பிளாக் பண்ணி விட்டுரும், அதுவும் சிங்க்ரனஸ் தான். ஒரே ஒரு விஷயத்த இங்க பிளாக் பண்ணுது. அப்போ சி வந்து பி மட்டும் தான் பிளாக் பண்ணுது, டி பிளாக் பண்ணல. அப்படி இன்னும் சொல்லலாம் இது. ஓகேங்களா? நான் பிளாக்கிங் எவனையும் பிளாக் பண்ணலாம். அவன் பாட்டுக்கு அவன் எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டே இருக்கும். டி பாட்டுக்கு சி போவோம், டி பாட்டுக்கு போவோம். இவன் முன்னாடி இருப்பான், பின்னாடி இருப்பான், அது கணக்கே இல்லை. ஓகேவா? சிக்கும் பிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது பாட்டுக்கு பிளாக் எல்லாம் பண்ணல, போயிட்டே இருக்கு. ஓகேவா? இருக்கிறது 2 லேனு. இதுதான் நான் பிளாக்கிங்ப்பா. இருக்கிறது 2 லேன். ஒரு லேன்ல ஒருத்தர் தான் அட் டைம். பேரலல்னா இருக்கிற கெப்பாசிட்டி யூஸ் பண்றதுப்பா. 2 லேன் தான் இருக்கு. என்னண்ட 2 பேர் போலாம். சியும் டியும் பேரலலா போக முடியும். ஓகேவா? பி கூட நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல இல்ல லேன் 1ல டிராபிக். சி வந்து பிஏ பிளாக் பண்ணுமா பண்ணாதா? அவன் இஷ்டத்துக்கு தான் போறான். என் பின்னாடி வர்ற வண்டி இப்ப நின்று ஆகணுமா ஆகக்கூடாதா? நின்றுதான் ஆகணும். கண்டிப்பா நின்றுதான் ஆகணும். வழி இல்லைன்னா நின்றுதான் பாக்கணும். இவன் பி ஏதோ ஊருக்கு தான் போறான், எனக்கும் அவனும் சம்மந்தம் இல்லை. ஆனா ஒரு இடத்துல 2 பேரும் மீட் பண்றோம். அந்த அதாவது ஒரு ரோட்ல போறோம், முன்னாடி டிராபிக் ஆயிடுச்சு. அப்ப பின்னாடி வந்தவன் எந்த ஊருக்கு போறானோ சம்மந்தமே இல்லாதவனா இருந்தாலும் நின்றுதான் ஆகணும். ஆமாவா இல்லையா? இது பிளாக்கிங். இது வந்து இப்போ சி வந்து யாரை பிளாக் பண்றா? பிஏ பிளாக் பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா ஸ்டில் இது அசிங்க்ரனஸா இல்லையா? அசிங்க்ரனஸ் தான். பிக்கும் சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா முன்னாடி டிராபிக் இருக்குது, வேற வழி இல்லை, நின்று பிளாக் ஆயிடுச்சு, ரோடு பிளாக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பிளாக்கிங்க்கும் அசிங்க்ரனஸுக்கும் கூட சம்மந்தம் இல்லை. ஸோ த வே இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் வேற, வழி இல்லாம நிக்கிறது வேற. ரைட்டா? அதுதான் பிளாக்கிங் நான் பிளாக்கிங்னு சொல்றோம். அசிங்க்ரனஸ்ன்றது இஷ்டத்துக்கு சம்மந்தம் இல்லாத 2 டாஸ்க்கு தான் அசிங்க்ரனஸ் சொல்றோம். அந்த அசிங்க்ரனஸுமே அப்ப பிளாக் ஆகலாம் வாய்ப்பு இருக்கா? ரைட்டா? 2 சம்மந்தம் இல்லாத 2 ஆளுங்களும் பிளாக் ஆகலாம். ஒருத்தர் தெரியாம பிளாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலையால. அதே மாதிரி பேரலல் சீக்வன்ஷியல்ன்றதெல்லாம் இருக்கு. பேரலல்னா 2 பேர் வந்து இருக்கிற கெப்பாசிட்டி ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு போறது பேரலல். அவன் பாட்டுக்கு இடம் இருக்கு போயிட்டே இருக்கான். ஓகேவா? சிங்க்ரனஸ்ன்றது எங்கேயாவது நின்று 2 பேரும் மீட் ஆகணுன்ற பாயிண்ட் இருக்குன்னா அது சிங்க்ரனஸ். ஒருத்தன் முன்னாடி போயிட்டாலும் பின்னாடி வரவன் வெயிட் பண்ணி தான் போகணும். 2 ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, பைக்ல ஸ்பீடா போயிட்டான் ஒருத்தன், கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல போய் நிப்பான் அவன் பின்னாடி வர்றதுக்கு. அது சிங்க்ரனஸ், நின்று போலான்றது. சீக்வென்ஷியல்ன்றது ப்ரீ டிஃபைன்ட் ஆர்டர், இப்படிதான் போகும் அப்படின்ற ஆர்டர். ஓகேங்களா? சரி, இந்த வேர்டிங்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி, என்னடா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு, மீனிங் கடைசியில பார்த்தா வேற வேறன்ற மாதிரி இருக்கும். நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லயே இருக்கிறதுலே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லயே ரொம்ப கன்ஃபியூசிங்கான 2 வேர்டு என்ன தெரியுமா? பேரலல், அசிங்க்ரனஸ். நிறைய பேர் அசிங்க்ரனஸும் பேரலும் ஒண்ணு நினைச்சுப்பாங்க, ரெண்டும் ஒண்ணே இல்லை, வேற வேற. ஓகேங்களா? நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கும் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு வாட்டி நீங்க படிங்க, புரியலன்னா மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த 2 வேர்டு. அல்லது எனக்கு இல்ல ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க விட்டுருங்க. ஓரளவுக்கு பேசிக்கா இனிமே போறதை வச்சுட்டு புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கோட்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து
பிளாக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸா நான் பிளாக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸா? நான் பிளாக்கிங். நான் பிளாக்கிங்க. அப்போ ரெண்டும் ஒரே வாட்டியே பிரிண்ட் ஆகுமா? இதுவும் பிளாக் ஆகாது. ஹலோ வந்து ஹலோ ஒன்னு பிளாக் பண்ணாதா? அப்படியே பக்கத்துல பிரிண்ட் ஆயிருமா? பிளாக்கிங் ஹலோ பிரிண்ட் ஹலோ பிரிண்ட் ஆகும். புரியலப்பா. ஹலோ பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் ஹலோ ஒன் பிரிண்ட் ஆகும். அப்ப இது பிளாக்கிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஹலோ ஒன் வந்து ஹலோ பிளாக். ஆனா வந்து இந்த பிளாக்கிங் வந்து பிரச்சனை இல்லப்பா. ஏன் சொல்லு, இது வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட். வழியில இருக்கிறவன் இருக்கான், முன்னாடி இருக்கிறவன் அப்படி போயிட போறான், அவ்வளவு நேரம் கூட நிக்க மாட்டியா? சரி, ஓகே. அதாவது நான் பிளாக்கிங் சொல்லக்கூடாது ஜெனரலா, ரைட்டா? பிளாக்னா எது? அப்படியே முன்னாடி குத்துக்கள் மாதிரி நின்றுட்டு வழியே உடம்பு நின்றுப்பான் பத்தியா, அவன் தான் பிளாக்கிங். ஸோ இது பிளாக்கிங் ஸ்டேட்மெண்ட் தான். பட் இதை வந்து நான் உண்மையான ரியலா இது ரியல் வேர்ல்ட்ல பிளாக்கிங்னு சொல்லுவோமா? இதை ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும், இது ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். அப்போ இது பிரச்சனை இல்லை, இந்த பிளாக்கிங் பிரச்சனை இல்லை, பிளாக்கிங் தான். பட் பிரச்சனை இல்லை இது. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்பா? ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு தான். சீக்வென்ஷியல் ஆர்டர் தான் ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு இப்படிதான் ரீட் பண்ணிட்டே வரும். மேல இருந்து ஒன்னொன்னா ரீட் பண்ணிட்டே வரும். சரி, இதை வந்து நான் இனிமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்பயுமே பிளாக்கிங்னு சொல்ல மாட்டேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை, ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப பெருசா ஒன்றும் அரை மணி நேரம்லாம் நிக்க வைக்கல. ஹலோ ஒன்னு வந்து அரை மணி நேரம்லாம் நிக்க வைக்கல, ஓகேங்களா? ஸோ இமீடியட்டா முடியுது. அதனால நான் இதை வந்து பிளாக்கிங் என்ற டெஃபினிஷன் தூக்கிடுறேன் இப்போ இப்போதைக்கு, ஓகேவா? அஃப்கோர்ஸ் பிளாக்கிங் தான், பட் ஓகே, அது ஒன்றும் இமீடியட்டா முடியுற ஸ்டேட்மெண்ட்ன்றதால அதை நான் வந்து எதுவும் சொல்லலாம். பட் அதுவும் பிளாக்கிங் நேச்சர். சரி, சீக்வென்ஷியல்னு சொல்லலாமா? ஆமா, எல்லாமே சீக்வென்ஸ்ல தான் பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் இது வரும், ரைட்டா? சரி, சிங்க்ரனஸ்னு சொல்லலாமா? சிங்க்ரனஸ்னு சொல்லலாம். ஆமா, ஏன்னா இது கண்டிப்பா இதுக்கப்புறம் தான் இது வரப்போகுது, ரைட்டா? தான் வரும், அதுதான் கண்டிப்பா கேரண்டீடு, சிங்க் ஆகும். இதுக்கப்புறம் தான் இது, ஓகேவா? வரிசையா வர்றது சீக்வென்ஷியல், வரிசை, அவ்வளவுதான். சீக்வென்ஷியல் வரிசையில வரிசையா வருது, ஓகேவா? சிங்க்ரனஸ்னா இது ரெண்டும் கண்டிப்பா இதுக்கப்புறம் தான் இது வரும். சரி, நான் வேற 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் லூப் போட போறோம்பா. சரி, இப்போ இங்க ஒரு கன்சோல் போடுறேன். 10,000 நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. பிரிண்ட் பண்ணிடுங்க. 10,000, 1,00,000. இப்போ சொல்லுங்க எப்படி ஒர்க் ஆகும்? சீக்வன்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா சீக்வென்ஷியல் கோட் தான், இது ஆர்டர்ல தான் பிரிண்ட் ஆகும். அண்ட் சிங்க்ரனஸ் கோட் கூட, ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு சிங்க்ரனஸ் ஸ்டேட்மெண்ட் தான். கண்டிப்பா ஹலோ பிரிண்ட் பண்ண பிறகு தான் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட்டே ஆகும். ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் ஹலோ ஒன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சிங்க்ரனஸ், கேரண்டீடு ஆர்டர். வேற வழி இல்லை, அப்படிதான் போகும் அது. பிளாக்கிங் இப்போ இதை வந்து முன்னாடி இருந்ததும் பிளாக்கிங் தான். நான் ஏன் சொல்ல வேணாம்னு சொன்னேன்னா இமீடியட்டா முடிஞ்சிடும். இப்போ இது வந்து பிளாக்கிங்கா நான் பிளாக்கிங்க? இதுவும் பிளாக்கிங் தான். இதுதான் உண்மையான பிளாக்கிங். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஹலோ எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் முடியறதுக்கு என்ன இமீடியட்டாவா முடிஞ்சிடும்? 1,00,000 எக்ஸிக்யூட் ஆகி முடிகிற வரைக்கும் இதை ஸ்டாப் பண்ணி தான் வச்சுக்கோம். ரைட்டு தானே? இது நான் 1,00,000 பண்ணணும்பா, நீ சைட்ல போயிருன்னு சொல்லுமா? பண்ணாது. இது எப்படின்னா பின்னாடி எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் எல்லாத்தையும் இவன் இந்த 1,00,000 முடிக்கிற வரைக்கும் நிறுத்தி வச்சிருவான். இருக்கிறதே தமாட்டூன் ரோடு, ஒரு பெரிய லாரியை எடுத்துட்டு வந்து நடுவுல போட்டான். இல்ல அந்த லாரியோட டயர் இறங்கிடுச்சு சேத்துல, இப்ப என்ன பண்றது? பிளாக்கிங் தானே, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு கதை. அந்த சைட் எல்லாம் போக முடியாது, தப்பிச்சுக்கலாம். 1,00,000 முடிக்கிற வரைக்கும்
இந்த பின்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் அவன்லாம் நின்றுதான் ஆகணும், வழி இல்லை. ரைட்டா? ஸோ ட்ரை டு அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பிளாக்கிங் ஸ்டேட். அது என்ன உங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரே ரோடு தான் இருக்கா? எங்க ஊர்லலாம் 2 ரோடு இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ரோடு தான் இருக்கு. இதுதான் உண்மை. என்னன்னா நம்ம சிஸ்டம்ல வந்து ஓகே இந்த ஒரு ரோடு 2 ரோடு லேண்ட்லாம் பேசிட்டு இருக்குங்களா, இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன மீனிங்னா சிஸ்டம் த்ரெட்ஸ். தெரியுதாப்பா என்னோட ஸ்கிரீன்? சரி. கீழே வந்து இது என்ன தப்பா காமிக்குது. இது என்ன 3000 4000 காமிக்குது. இவ்வளோலாம் வராது. எதுக்கு இது இவ்வளோ காமிக்குதுன்னு. ஜென்ரலா வந்து உங்களோட சிஸ்டம்ல டாஸ்க் மேனேஜர் இருக்கும்ல, அதுல கவனிச்சீங்கன்னா தெரியும் ப்ராசஸர் ஐ மீன் சிஸ்டம் சிபியூஸ்ன்னு இருக்கும். ரைட்டா? 4 5 6ன்னு இருக்கும். i5 அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த நம்பரே அதை வச்சுதான் சொல்லுவாங்க. ஜென்ரலா பாத்திருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பர்சனல் லேப்டாப் இருக்கு, அதுல வந்து என்னோடது வந்து Ryzen 5 ஓகேங்களா, ஹெக்ஸா கோர் 12 த்ரெட் ரன் ஆகும். ஓகேங்களா? நாலு 5 6 இருக்கு த்ரெட். அதாவது பேரலா 12 ரோடு, அதாவது ஒரு ரோட்ல ஒரு வண்டி போக முடியும்னு வச்சுங்கப்பா. அந்த மாதிரி அதாவது ஒரு த்ரெட்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆக முடியும்னு வச்சுங்க. ஓகேங்களா? என்னோட சிஸ்டம்ல 12 த்ரெட் இருக்கு. அப்படின்னா மீனிங் என்ன? அட் த சேம் டைம் பேரலா 12 இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணுவாங்க. ரைட்டா? இங்க நமக்கு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு சொல்லுங்க? 1. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இல்ல, 1,00,000 இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இங்க பாருங்க, 1,00,000 வாட்டி பண்ணணும். ஒரு மெகா பிளாக்கிங் மட்டுமே 1,00,000 ஆக்குபை பண்ணிடுவான். ஆனா இவன் ஒரே ரோட்ல தான் போய் ஆகணும். ரைட்டா? இது ஒரு ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இப்போ மல்டி த்ரெட்டட் லாங்குவேஜ்னு ஒண்ணுல என்னன்னா 12 த்ரெட் இருக்கு. ஒவ்வொரு த்ரெட்லயும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ரன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இதுன்னா இன்னும் ஃபாஸ்டா முடிஞ்சிடும், பிரிச்சிடலாம். இந்த மொத்தத்தையும் பிரிக்கலாம். இப்போ வந்து 12 த்ரெட் இருக்கிறதால இது வந்து ஒரு த்ரெட்ல ரன் ஆகும். அதுக்கப்புறம் இது ஒரு த்ரெட்ல ரன் பண்ணிடலாம். இந்த மிச்சத்தெல்லாம் தனித்தனியா ஒரு த்ரெட்ல கடகடன் முடிஞ்சிடும்ல. ஸோ ஒரு த்ரெட்ல முடிச்சிடலாம். இதுக்கு மட்டும் ஒரு த்ரெட் போட்டுடலாம் வேணும்னா. ஒரே வண்டி ரைட்டா, ஒரே வண்டி பிளாக், அதுக்கு தனியா ஒரு ரோட்ல விட்டுறலாம். அப்ப பிரச்சனை இருக்காதுல்ல. ஆனா அது பாசிபிள் இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து உன் சிஸ்டம்ல எவ்வளவு பவர்ஃபுல் த்ரெட் எவ்வளவு த்ரெட் இருந்தாலும் இது சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ். ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஓகேங்களா, சிங்கிள் த்ரெட்டட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டி த்ரெட்டட் இல்ல, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சிங்கிள் த்ரெட்டட். அப்படின்னா மீனிங் என்ன? உன் சிஸ்டம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு ரோட தான் யூஸ் பண்ணும். என்னதான் நான் 10 12 ரோடு இருந்தாலும் எல்லா ரோடும் யூஸ்லெஸ். எல்லாரும் ஒரே இதுல தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா அங்க சொல்றேன், நம்ம கேஸ்ல என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்டால யூஸ் பண்ண முடியாது. அதால வந்து ஒரு லேண்ட்ல தான் எல்லாத்தையும் ரன் பண்ண முடியும். அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா மல்டி த்ரெட்டிங் இப்போ வந்தது, எப்போ பவர்ஃபுல் வந்து இப்போ மாடர்ன் ஏஜ்ல வந்தது 2000க்கு அப்புறம், 2000க்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரே பிறந்தது. அந்த மாதிரி எல்லாம் மல்டி த்ரெட்டிங் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் டிசைன் பண்ணப்பெல்லாம் இல்ல. ஓகேங்களா? ஸோ அதனால ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெட்டடா டிசைன் பண்ணாங்க. அது அப்படியே இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சதுல? ஸோ எவ்வளவு த்ரெட் என்னோட கம்ப்யூட்டர்ல இருக்கு. என்னோட கம்ப்யூட்டர் வந்து 2 லட்சம் கம்ப்யூட்டரா 3 லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டர் எல்லாம் தேவையே இல்லை ஜாவா ஸ்கிரிப்டுக்கு. நீ எவ்வளவு ரூபாய் கம்ப்யூட்டர் எடுத்தாலும் ஜாவா ஸ்கிரிப்ட் அது தான் இருக்கும். யாராவது அப்ப மீனிங் என்னது? எனக்கு இருக்கிறது ஒரே த்ரெட் தான். ரைட்டா? அந்த ஒரு த்ரெட்ல கட 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 போயிட்டே இருக்கணும். எவனாவது ஒருத்த குத்துக்கள் மாதிரி நின்றுட்டான்னு வச்சுக்கேன், என்ன ஆகும்?
எல்லாமே பின்னாடியே இருக்குது எல்லாமே. இதெல்லாம் ஸ்டக் ஆயிரும். ரைட்டா? இவன் போற வரைக்கும், இவன் நகர்ற வரைக்கும் இவன்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். அதனால தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்பயுமே வந்து மெயின் த்ரெட்ல, அதாவது ஒரு த்ரெட் மெயின் த்ரெட்னு ஜாவா ஸ்கிரிப்டையும் இப்போ மல்டி த்ரெட்டிங் பண்ணலாம். அது உண்மையான மல்டி த்ரெட்டிங் இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியும். அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, ஸோ பேசிக்கலி ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் சிங்கிள் த்ரெடட் லாங்குவேஜ். ஸோ யூ ஷுட் நாட் ரன் எனி லாங் ரன்னிங் டாஸ்க், ஐ மீன் பிளாக்கிங் டாஸ்க். ஏதாவது பெரிய டாஸ்க் ரன் பண்றனா அது இதுல ரன் பண்ணாத. ஜாவா ஸ்கிரிப்ட் அதுக்கு நல்லது இல்லை. ஏன்னா உன்னோட சிஸ்டமே நிற்கும், அப்படியே ஹேங் ஆகி நிற்கிற மாதிரி நிற்கும் உன் பேஜ். ஏன்னா மற்றது எதுவுமே நடக்காது, பின்னாடி எதுவுமே நடக்காது. இதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் யூஐல நீங்க பண்றீங்கல்ல, அங்க கொடுக்குற பாருங்க. அலர்ட் இருக்குல்ல, விண்டோ டாட் அலர்ட், அது சிங்க்ரனஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது நீங்க விண்டோ டாட் அலர்ட்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணும்பா, ஒரு மெசேஜ் கொடுக்கும், ஒரு மெசேஜ் ஷோ பண்ணும். இந்த மெசேஜ்ல பட்டன் ஓகேன்னு இருக்கும், ஞாபகம் இருக்கா? இந்த ஓகே கிளிக் பண்ற வரைக்கும் வேற எதுவுமே பண்ண முடியாது உங்களால. இங்க கவனிங்க, ஹலோ ஃபர்ஸ்ட் ஹலோ பிரிண்ட் ஆச்சு, இதெல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கா? இல்ல. நீ ஓகே கிளிக் பண்ண பிறகுதான் அடுத்து போகுமே. அப்போ நீ எவ்வளவு நேரம் கிளிக் பண்ணாம இருப்பியோ அவ்வளவு நேரம் அது அங்கேயே தான் நின்று இருக்கும், மற்றதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேவா? ஸோ சிங்க்ரனஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது லாங் பிளாக்கிங் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், சிங்க்ரனஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணு. இது சிங்க்ரனஸ் தான், கண்டிப்பா இந்த ஆர்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். நீ வெயிட் பண்ற, நான் பக்கத்துல போயிடுற கதெல்லாம் நடக்காதுங்க. ஓகே, பிகாஸ் தெர் இஸ் நோ பேரலல் எக்ஸிக்யூஷன் ஹியர். ஓகேங்களா? பேரலல் எக்ஸிக்யூஷன் இல்லை, பக்கத்துல போக முடியாது. ஆனா வந்து அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி ஆள்லாம் வந்து இந்த வழியில விடவே கூடாது. நம்ம விட்டா நம்ம தப்பு, ரைட்டா? ஒரு ரோட்ல வந்து உங்க ஊர் ரோட்ல வந்து ஒரே வண்டி வர மாதிரி அந்த ரூட்ல போயிட்டு பெரிய பெரிய லாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி போலன்னா அது போலம்னா அது உன்னோட தப்பு. அந்த மாதிரி ரோட்லாம் லாரியை விட மாட்டாங்க, விடக்கூடாது, ரைட்டா? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ரோட்ல வந்து லாரி எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு வச்சிருப்பாங்களா ரூல்ஸ் ரோடுக்கு. அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சிடணும். அது நம்ம ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ண தானே. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் இந்த மாதிரி அலர்ட்லாம் யூஸ் பண்றது பேடுன்னு இதனால தான் சொல்லுவாங்க. இதுவும் லாங் ரன்னிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிளாக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பேரே லாங் ரன்னிங் சொல்றேன் பாருங்க. பெருசா ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து, ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரன் பண்ணனா உன்னோட சிஸ்டம், ஐ மீன் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோ டாட் அலர்ட் போட்டோன்னா நீ அலர்ட் முடிகிற வரைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற எந்த இதுவுமே ஒர்க் ஆகாது, அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? எக்ஸிக்யூட் இந்த லைனுக்கு தாண்டி போகாதீங்க. சரி, பிளாக்கிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிளாக்கிங்னா என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு. ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரே ஒரு ரோடு தான் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே த்ரெட் தான். அதுல நீ வந்து இருக்கிற ரோட எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும்னா சின்ன சின்ன வெஹிக்கிள் தான் போகணும். பெரிய பெரிய வெஹிக்கிள்லாம் விட்டோம்னா அவ்வளவுதான், பின்னாடி வெயிட் பண்ணி தான் வரணும், லேட் ஆயிரும். ஓகேவா? சரி, அப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு வேலை இருக்கு, ஒரு 2 நிமிஷம் யாருக்காவோ நிக்கணும். ரெண்டு செகண்ட் நிக்கணும்பா. அதாவது ஒரு லாரி இருக்கு, அந்த லாரின்னு இல்ல, முன்னாடி இருக்கிற வண்டி ஒரு வண்டி தானே போக முடியும், பைக்கே ஒண்ணுதான் போக முடியும்னு வச்சுக்கேன். பைக்கே ஒண்ணுதான் போக முடியும். அப்போ நான் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வரான், நான் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன், என்ன பண்றது? இப்போ இவன் வந்து 2 செகண்ட் வெயிட் பண்ணுமாப்பா. வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆவான். ஓகேவா? சரி, இவன் போயிட்டான், பின்னாடி வரவன் அதுக்கப்புறம் வரவன், இவன் 2 நிமிஷம் 2 செகண்ட் வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு வரானா. அவன் ஃப்ரெண்டு வர நேரம் பின்னாடி இருக்கிறவங்கலாம் பிளாக் பண்றது ஓகேவா? இல்ல ப்ரோ, அப்படி பண்ணக்கூடாது. அதுக்குதான் வந்து செட் டைம் அவுட்லாம் வந்து பிளாக் பண்ணாம டிசைன் பண்ணிருக்காங்க. விண்டோ டாட் அலர்ட் வந்து பிளாக் பண்ணும், ஆனா செட் டைம் அவுட் வந்து அந்த மாதிரி டிசைன் இல்லை. இது வந்து அசிங்கர்னஸா இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணும், சின்ன ரோடுல பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா அது பக்கத்துல போய் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்டு வந்த பிறகு மறுபடியும் கிளம்பி போகணும், ரைட்டா? ஓகே, இதுதான் இது பண்ணுது. செட் டைம் அவுட் என்ன பண்ணுதுன்னா
கால் பேக் எடுத்துக்குது. எப்போ 2 செகண்ட் வெயிட் பண்ணும்ல. ஸோ இது செட் டைம் என்ன, இதோட வேலை என்ன தெரியுமா, இம்மீடியட்டா இட் வில் கம்ப்ளீட், எக்ஸிகியூஷன் வந்து முடிஞ்சிடும். இதோட வேலை என்னன்னா சைட்ல போய் வண்டி நிக்க போடுறது, அவ்வளவுதான். இந்த கால் பேக் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் சைட்ல போட்டுரும். இதுக்குன்னு தனியா ஒரு ஏபிஐ இருக்கும், ஓகேவா, உள்ள ப்ரௌசருக்குள்ள. செட் டைம் அவுட்டை பார்த்த உடனே அது என்ன பண்ணும்னா இது கொடுத்த கால் பேக் எடுத்துட்டு போயிட்டு தனியா ஓரம் கட்டிடும், ஓகேவா. ஓரம் கட்டிடுச்சு, தனியா போயிடும்பா, அதான் சொல்ல வரேன். இது வந்து தனியா போட்டுச்சு சைட்ல. ஏதோ 2 செகண்ட் வரைக்கும் அவ்வளவுதான், இதோட வேலை முடிஞ்சிச்சு. செட் டைம் அவுட் என்ன பண்ணணும்னா நீ கொடுத்த வேலையை வண்டியை தூக்கி போய் சைட்ல போட்டு நிக்க வச்சு 2 செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும் மட்டும் தான் சைட்ல போட்டு ஓகே கடைக்காரன் சொல்லிட்டு போயிடும் 2 செகண்டுக்கு அப்புறம் நான் வருவேன் அப்படின்னு. செட் டைம் அவுட் போயிடுது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, இது போயிடுது. அப்ப பின்னாடி இருக்கிறவங்க கூடாதா, அவ்வளவுதான், there is no blockage. இவன் வேலை முடிச்சிட்டான். இவனோட வேலை என்னன்னா கடையாண்ட போய் பைக்கை நிறுத்திட்டு எங்கேயோ போயிட்டான், சைடு கட்டிட்டான், எவனையும் பிளாக் பண்ணல, ஓகேவா. ஓகே செட், அதனால தான் அந்த பேர்லயே இருக்கு செட் டைம் அவுட். 2 செகண்டுக்கு டைமை மட்டும் செட் பண்ணிட்டு போ, அவ்வளவுதான். அதுக்கு எவ்வளவு நேரம், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ இது வந்து இது பிளாக் பண்ணல, ரைட்டா, மத்தவங்க எல்லாம் பிளாக் பண்ணல, இது பாட்டுக்கு அடுத்ததெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். சரிப்பா, 2 செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு நினைச்சுங்க, 2 செகண்ட் முடிஞ்சிச்சு. இப்ப வரான், இப்ப என்ன, இது எக்ஸிக்யூட் ஆகணுமா இல்லையா, ஆகணும். இப்ப இவன் போகணும். அப்ப என்ன பண்ணுவான், மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க வந்து இந்த கன்சோல் டாட் லாக் இதுதானே, இதை வந்து போட்டுரும். அவ்வளவு இவங்க எல்லாம் போயிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள, ரைட்டா. அவ்வளவுதானே. இதை இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். ஒரு கியூ இருக்கு, போயிட்டு இருக்கு, ஒரு ஆர்டர்ல கியூ போயிட்டு இருக்கு. திடீர்னு 2வதுல இருக்கிறவனுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை, அர்ஜென்ட் வேலை, இந்த கியூவோட அர்ஜென்ட் வேலை, ஓகேவா. அவன் என்ன பண்ணுவான், வெளியில போயிடுவானா இல்லையா, வழியை சொல்லிட்டு வெளியில போயிடுவான். வெளியில போயிட்டு அவுட். அப்போ மத்தவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க, ரைட்டா. இப்போ அவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரான். அப்ப எங்க வரணும்ப்பா, கடைசியில தானே வரணும். இவங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ நடுவுல வந்து நம்ம முன்னாடி என்ன விட்டுருங்க. இப்போ நான் 3 பேர் போயிட்டாங்கப்பா. அவன் இங்க இருந்தது வந்து 2வது பொசிஷன்ல, ஆனா வெளியில போயிட்டான். அப்போ ஹலோ 1 போயிடுச்சு, 2 போயிடுச்சு, 3 போயிடுச்சு. இப்ப 4வது ஆள் மட்டும் பெண்டிங் இருக்கான். இப்ப வந்து இவன் வரான், பிக்கிங் அப் மை ஃப்ரெண்ட் வரான். இப்ப இவன் இங்க விடுவாங்களா, விட மாட்டாங்க ப்ரோ. ஏன்டா நான் இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தா நீங்க எங்கேயும் வெளியில போய் சுத்திட்டு வந்து இப்ப வந்து நிக்கிறியான்னு கேட்பாங்க. அதனால பின்னாடிதான் வரணும். முன்னாடி இருக்க அந்த ஹலோ எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து அந்த இடத்துல வர முடியாதா? முடியாது. நான் ஆர்டர் தானே, நான் தானே போயிட்டேன். நீ இப்போ வந்தடா, பின்னாடி போயிட்டு ஊர்லாம் சுத்திட்டு வந்த. நான் வந்துட்டேன், நீ போயிட்டல, நான் தானே இருக்கேங்க. அவனுக்கு அப்புறம் நான் தான். இவன் 1/2 மணி நேரம் கூட எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் தான். என்னோட இதுதான். இப்போ இங்கே செகண்ட் இருக்கிறவங்களும் டைம் செட் பண்ணி வெளியில அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா செகண்ட் இருக்கிறவங்க இருங்க, இவனையும் செட் பண்ணி அனுப்பிட்டோம். இவனும் ஒரு ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண போறான். இங்க வந்து இன்னொரு கேஸ் வரும்பா. இவனும் வெளியில போறான், ஓகேவா. இவனும் வெளியில போறான், பிக்கிங் அப் மை ஃப்ரெண்ட். 2 பேரும் வந்து வெளியில தூக்கி போடுறான், ஃப்ரெண்ட் 1 2. சரி, இப்போ ஹலோ பின்னாடி இவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னு நினைச்சுக்கலாம், இங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். செட் டைம் அவுட்ஸ், ஓகேவா. 2 செகண்ட் 3 செகண்ட், இல்ல இது 3 செகண்ட், இது 2 செகண்ட், ஓகேவா. ஓகே, இவன் எது 2 செகண்ட், சரி, இது 3 செகண்ட், சாரி 2 செகண்ட், இது வந்து 3 செகண்ட். இப்போ இவங்க 2 பேரும் வெளியில போறாங்க. இப்போ என்ன நடக்கும், ஹலோ வந்து முடிச்சிட்டாங்க, ஹலோ 1 இது தெரியும்ல, கண்டிப்பா இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க 2 இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வருவாங்க. யார் ஃபர்ஸ்ட் வருவா, ஆப்வியஸ்லி
ஃப்ரண்ட் 2 செகண்ட் இருக்குங்க. 2 செகண்ட் இருக்கும் தான் ப்ரோ. சரி. இது வந்து உனக்கு செட் டைம் நோட்டுன்னா டைம் தெரியும். ஒருவேளை உன்னால இது இன்னும் அசிங்க்ரனஸ் தெரியுதா? இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. இவன் எவனோ இவன் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண போனான், இவன் வேற ஒருத்தனை பிக்கப் பண்ண போறான். 2த்துக்கும் சம்மந்தம் இல்லை. 2ம் எப்போ வந்து சேருவானுன்னு நமக்கு தெரியாது. இவன் முன்னாடி இப்போ 3 செகண்ட் இவனுக்கு ஆகுது. ஆனா இவன் ஒருவேளை முன்னாடி போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இருந்தா ரைட்டு தானே? ஒருவேளை இவன் வந்து இவன் 2 செகண்ட்னா இவன் போன பத்துல இருந்து 2 செகண்ட் ஆகும். ரைட்டா? இவன் ஒருவேளை இவனோட 4 செகண்ட் முன்னாடி போயிருந்தா இவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான். ரைட்டா? ஆமா சோ அப்ப இது அசிங்க்ரனஸ் தானே? ஆமா. அப்போ இதுல ஆர்டர் எப்படின்னா யாரு முன்னாடி வராங்களோ அவங்க தான். ஆப்வியஸ்லி 2 பேரும் ஒரே பாயிண்ட்ல போயிருந்தாங்கன்னா இவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான். ரைட்டா? ஆமா. அதுக்கு ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி இன்னொரு கேஸ் ஃபர்ஸ்ட் ஒருவேளை 3 செகண்ட்ஸ் வந்து 2 செகண்டோட 4 செகண்ட் முன்னாடி போயிருந்தாங்க நினைச்சேன். ஓகேவா? சாரி 2 செகண்டோட 1 செகண்ட் முன்னாடி போயிருந்தாங்க நினைச்சேன். அப்ப என்ன வரும் டைம்? ஈக்குவலா இருக்கும். 2 பேரும் ஒரே டைம்ல வரும். அந்த மாதிரி கேஸ் வந்தா என்ன ஆகும் அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் இவன் வந்து இவனை விட 1 செகண்ட் முன்னாடி போயிருக்கான். அதாவது இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிருக்கான், இவன் இங்க போயிட்டான். இவன் வந்து இவனை விட 1 செகண்ட் பின்னாடி கிளம்பி வரான். ஸோ இவன் 3 செகண்ட் முடிக்கிற டைமுக்கு இவன் 2 செகண்ட் முடிப்பான். ரைட்டா? இப்ப யாரு முன்னாடி வருவா? நம்ம எந்த ஆர்டர்ல போனாங்களோ அந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட். புரியுதா? ஏன்னா இவன் 3 செகண்ட் முடிச்சு யார் ஃபர்ஸ்ட் முடிப்பா 3 செகண்ட் இந்த டைம்? இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சுப்பா. இவன் வந்து 1 செகண்ட் முன்னாடி போயிருந்தான். அப்போ கிட்டத்தட்ட வந்து ரீச் ஆகிற டைம் எப்போ? 2 பேருமே 3 செகண்டுக்கு அப்புறம் தான் ரீச் ஆவாங்க. ரைட்டா? இவன் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வரான். அப்படின்னா மீனிங் என்ன? இவனும் ஒரே டைம்ல வருவாங்க. ரைட்டா? 3 செகண்ட். ஆனா இங்க ஆர்டர் என்னன்னா முடிக்கிறது யார் ஃபர்ஸ்ட் முடிப்பா 3 செகண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் அவன் முடிப்பான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஆர்டர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஆமா. இதுவும் கியூ தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன சொல்லியிருக்கேன்? ஒரே ஒரு ரோடு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு த்ரெட் தான், சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ். ஒரே ரோடு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எவன் உள்ள வரானோ அவன் தான் வெளியில போக முடியும். ஒண்ணுன்னா அப்படிதான் காலியாக முடியும். கியூ நான் சொன்ன நேற்று ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? கியூன்னு சொல்லிட்டு இருந்தேன். எக்ஸிகியூஷன் மாடலு ஒரு 3 கியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கியூ தான் இருக்கும், மெயின் கியூ. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிகியூஷன் மாடல்னு ஒன்று இருக்கு. சரி, இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ சிங்க்ரனஸ் பிளாக்கிங் என்னது, அசிங்க்ரனஸ் என்னது புரிஞ்சுதா? இதெல்லாம் சிங்க்ரனஸ். இது 3ம், இது 2ம் அசிங்க்ரனஸ் ஸ்டேட்மெண்ட். கீழே போயிட்டு வருது, அவன் பாட்டு சுத்திட்டு வரானுங்க. அது வந்து மற்றவங்களால யாரையும் தொல்லை பண்ணாம போறாங்க, அதனால அது அசிங்க்ரனஸ். அண்ட் இன்னொன்னு நான் பிளாக்கிங்கோட நான் பிளாக்கிங் அசிங்க்ரனஸ். ரைட்டா? பிளாக்கிங் சிங்க்ரனஸ். பட் எல்லாத்தையும் பிளாக்கிங் நம்ம சொல்ல தேவையில்லை, பெருசா இருந்ததான் பிரச்சனை. பட் இதுவுமே பிளாக்கிங் தான், பிளாக்கிங் இல்லைன்னு சொல்ல, சிங்க்ரனஸ் கூட. ஓகேவா? நம்ம கேஸ்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்க்ரனஸும் பிளாக்கிங்கும் ஒரே மீனிங் தான் இருக்கும். சரி, அப்போ அசிங்க்ரனஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் பிளாக்கிங்கே இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரைட்டா? இவன் வந்தான்ல, போயிட்டு வந்தான்ல, வந்து இவன் இதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் நின்னான்னா அது பிளாக் தானே பண்ணுது. இப்போ இவன் தான்ப்பா வந்தான் ஃபர்ஸ்ட். இவன் ஒரு 1/2 மணி நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தான்னு இவனை நீ பிளாக் பண்ற மாதிரி தானே. ஸோ சிங்க்ரனஸ் இருந்தாலுமே பிளாக்கிங் வாய்ப்பு இருக்கு. ஸோ பிளாக் அப்படின்னா மீனிங் மோஸ்ட்லி என்னன்னா ரொம்ப நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. மற்றதெல்லாம் அந்த மாதிரி பிளாக் பண்ணாம மோஸ்ட்லி நம்ம கோடு எழுதணும். அதுதான் இங்க பாயிண்ட். பிளாக் பண்ற மாதிரி விஷயங்கள் இருந்தால் தூக்கி சைட்ல போட்டுறணும். அந்த மாதிரியும் எழுதுறதுக்கு நமக்கு கோட்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ அந்த மாதிரி எழுதணும். பிளாக்கிங்கே இல்லாம பெரிய மாதிரி பெருசா எதுவுமே இருக்காதானா இருக்கும். அப்போ அதை எடுத்து தனியா நீ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும். மெயின் த்ரெட்ல வந்து பண்ணக்கூடாது. இதுதான் வந்து
நமக்கு இந்த எக்ஸிகியூஷன் மாடல் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, இது ஃபர்ஸ்ட் வரும், இது போயிட்டு அப்புறம் வரும். இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஈவெண்ட் லூப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இமேஜினரி லூப். இது மாதிரிலாம் எதுவும் லூப் இருக்காது. இது ஒரு இமேஜினரி லூப். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு தியரி. என்ன சொல்றது, ஈவெண்ட் லூப்னா அதான் ஒரே ஒரு கியூ இருக்கும்பா, ஒரு கியூ மாதிரி லூப். ஓகேவா? நான் இதுல நெட்ல போட்டு காமிச்சேன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இங்க பாத்தீங்களா? தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது. ஓகே, இங்க பாருங்க, இதுதான் ஈவெண்ட் லூப். அதாவது ஒரு கியூ தான், கால் பேக் கியூன்னு இருக்குல்ல, ஈவெண்ட் லூப். இது என்ன ஆகும்னா, முதல்ல நம்ம ரெக்வஸ்ட் கோடு இதுதான். ஓகேவா? ஒன்னொன்னா வரும், லைனா ஒரு லைனா ரீட் ஆயிட்டு வரும். நல்லா இல்லை, வேற டயக்ராம் காமிக்கிறேன். இன்னும் ஈஸியா இருக்கிறது காமிக்கிறேன். சரி, இது எடுத்துக்கலாம். ஒரு லாங் ரன்னிங் கியூ, இது மாதிரி இருக்கும்பா. இதுல வந்து பொம்மை எங்கது, இந்த ஈவெண்ட் கியூ இருக்குல்ல, ஈவெண்ட் கியூ ஓகே. இந்த ஈவெண்ட் லூப்ன்றது ஒரு லூப், லாங் ரன்னிங் லூப், ஆல்வேஸ் ரன் ஆகிற ஒரு லூப்னு வச்சுங்க. இது வந்து நம்மளோட சிபியூன்னு வச்சுங்க, ஜேஎஸ் இன்ஜின் போட்டிருக்கோம்ல, அது சிபியூன்னு வச்சுங்க. கோடு வந்து ரன் ஆக இந்த ஈவெண்ட் லூப்ல தான் கோடு, நம்ம இதுதான் கோடு. ஈவெண்ட் லூப்ல என்ன ஆர்டர்ல இருக்கும்னா, நம்ம இங்க பாக்குற ஆர்டர்ல இருக்கும் கோடு. ஓகேவா? ஈவெண்ட் லூப்ல ஒரு கோடு வந்து இருக்கு, கன்சோல் டாட் லாக் இருக்குன்னா, இது எக்ஸிகியூஷன்னா மீனிங் என்னன்னா, எடுத்துட்டு போய் இதுல போடுறது கால் ஸ்டாக். கால் ஸ்டாக்ல எது இருக்கோ அதை தான் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அட் திஸ் பாயிண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு கன்சோல் டாட் லாக் இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கிறேன், ஈவெண்ட் லூப்ல இந்த ஆர்டர்ல இருக்கும் எல்லாமே. இங்க ஒரு செட் டைம் மட்டும் போடுறேன் நடுவுல. சரி, இப்போ ஈவெண்ட் லூப்ல இந்த ஆர்டர் தான், நீ எந்த ஆர்டர்ல பாக்குறியோ அந்த ஆர்டர்ல தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் எது கால் ஸ்டாக் உள்ள போவோம் வெளியில? ஹலோ. நீங்க இது ஈவெண்ட் லூப்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பேர் வந்து ஈவெண்ட் கியூன்னு கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா எப்படி புரியுதோ அப்படி. சோ கியூனாலே அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் போவோம் வெளியில. வெளியிலனா எங்க எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு போவோம் இந்த கால் ஸ்டாக். ஓகே, ஃபேக்டரிக்குள்ள போகுது. ஓகே, முடிஞ்சு. ஓகேவா? முடிஞ்சிடும். ஸோ இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது போவோம். இதெல்லாம் போச்சுன்னா என்ன ஆகும்னா, கால் பேக் கியூன்னு இருக்கு பாத்தியா? இங்க போட்டிருக்காங்க பாத்தியா, வெப் ஏபிஐஸ். இந்த வெப் ஏபிஐஸ்னா இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்ட்ல இல்லாதது. சொல்லலாம் விண்டோ இந்த மாதிரி ஏபிஐலாம் வரதெல்லாம் என்ன பண்ணும்னா, தூக்கி சைட்ல கடாசிரும். ஏன்னா இதெல்லாம் வெயிட் பண்ணணும், 2 செகண்ட் 1 செகண்ட் வெயிட் பண்ணணும். அப்ப இப்போ இங்க வச்சுட்டு நான் என்ன பண்றது, இது என்ன பண்ணும்னா இதுவும் எக்ஸிக்யூட் ஆயிரும்பா.
என்ன இதோட வேலை என்ன, இது எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே இதை தூக்கி சைட்ல போடுறது தான் இதோட வேலை. ரைட்டா? சைட்லன்னா பின்னாடி இங்க போட்டுச்சு. ரைட்டா? பின்னாடியும் கூட சொல்ல முடியாது, இது தனியா வேற ஒருத்தர் கொடுத்தாச்சு இந்த ஒர்க்கை. நீங்க ஒரு கடைக்காரனை கொடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னால ஒரு எக்ஸாம்பிள் அதுதான். பக்கத்துல இருக்க பைக்கு கொடுத்துட்டு போயிட்டான், 1 செகண்டுக்கு அப்புறம் நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரி போயிட்டாச்சு. அடுத்து இருக்கிறது அடுத்து போயிடும். ரைட்டா? இங்க இருந்து இங்க போயிடும். என்னோட கதை தெரியுது இல்ல? தெரியுது. இந்த ஈவென்ட் லூப்ல இருந்து இங்க போயிடும். சரி, இந்த கால் பேக் கியூ என்னது? இதுதான் வந்து இது கடைக்காரனாண்ட ஒரு 4 வண்டி, அதான் 1 இருந்தது நமக்கு, ஒரு வண்டி மட்டும் கால் பேக் கியூல போட்டு போயிருக்கோம். ஓகே, ஈவென்ட் லூப்ல இருந்தா செட் டைம் அவுட் என்ன பண்ணும்னா அந்த கால் பேக் இருக்குல்ல அதை தூக்கி சைட்ல வச்சுட்டு போயிடும். கால் பேக் கியூ என்ன பண்ணும் தெரியுமா? கரெக்டா அந்த டைம் முடிஞ்ச பிறகு அதை மறுபடியும் தட்டி எழுப்பி இங்க போடும், ஈவென்ட் லூப்ல எடுத்து போடும். அதுதான் அதோட வேலை. ஓகேவா? அப்போ யாரு பாக்குறா? அது தனியா வேற எவனும் பாக்குறான், நம்மள பிளாக் பண்ணல, நம்மள விட்டுட்டாங்க, நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு, அடுத்து போயிட்டே இருக்கும். ஹலோ 1 இதெல்லாம் போயிட்டே இருக்கு. ஓகே, கடைசி ஹலோ 1 இருக்கு. சரி, ஒருவேளை இந்த டைம்ல திடீர்னு கடைக்காரனுக்கு தெரிஞ்சது, அலாரம் அடிச்சது, 2 செகண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு, அப்ப என்ன பண்ணுவான்? மறுபடியும் அவனை கூடுவான், ஈவென்ட் லூப்ல போட்டு விட்டுருவான். அதான் இந்த கால் பேக் கியூ இருக்குல்ல, இந்த கியூல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க போட்டுருவாங்க. ஓகேவா? இங்க எடுத்து வந்து இப்போ இதுக்கப்புறம் எது எக்ஸிக்யூட் ஆகணும்? இது எக்ஸிக்யூட் ஆகணும்ல, இந்த கால் பேக் கியூல இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். புரியுதுங்களா? அதாவது அதுக்குள்ள இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். புரியுதுங்க எப்படி இந்த ஈவென்ட் லூப் ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? எக்ஸிக்யூஷன்ன்றது தான் இந்த கால் ஸ்டாக், மெமரி ஹீப், ஜேஎஸ் இன்ஜின்ன்றதுலாம். ஸோ வெப் ஏபிஐஸ் அதெல்லாம் வந்து இந்த கால் பேக், ஆக்சுவலி இந்த படம் கூட இது வந்து அக்யூரேட் இல்லை, இது கரெக்டா. ஆனா நீங்க இந்த ஆர்டிகிள படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி. கால் ஸ்டாக் உள்ள போயிடுச்சு, ஒவ்வொரு கோடு எக்ஸிக்யூட் ஆக எப்படி ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. வெப் ஏபிஐனா இவனுங்க என்ன மீன் பண்ணாங்கன்னா டைமரு அல்லது சம்திங் அந்த மாதிரி இருந்தா அதெல்லாம் வந்து கியூக்கு பின்னாடி வரும். 100 மில்லி செகண்ட்ஸ்னா 100 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த கால் பேக் எடுத்து வந்து மறுபடியும் கியூல வந்து போடும். ஓகேங்களா? அதை வந்து ஈவென்ட் லூப் பிக் பண்ணிட்டு கால் ஸ்டாக்ல போட்டுரும், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணும் 1 செகண்டுக்கு அப்புறம். ஓகே, இவ்வளவுதான்ப்பா ப்ரொசீஜர். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது கூட அதுதான் வந்து இவங்க ஒரு தியரிட்டிக்கல் மாடலாக கேட்பாங்க. நீங்க எந்த இன்டர்வியூக்கு போனாலும் கேன் யூ எக்ஸ்பிளைன் ஈவென்ட் லூப் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்டு நமக்குமே நிறைய இம்பார்ட்டன்ட் இந்த ஈவென்ட் லூப்பை புரிஞ்சுக்கிட்டா ஆல்மோஸ்ட் எந்த மாதிரி கொஸ்டின்ல ஆர்டர் கேட்டாலுமே கன்ஃபியூஸ் பண்ணி எது முன்னாடி வரும் பின்னாடி வரும்னு கேட்டா கூட சொல்லிடலாம். ஓகேங்களா? நான் நேற்று ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன், விண்டோ டாட் செட் டைம் அவுட் கொடுத்து இப்போ இது ஈவென்ட் லூப் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். நேற்று சொன்னதையும் கம்பேர் பண்ணிக்கணுங்க. இப்போ அது மறுபடியும் சொல்லலை நான். 1 சரி ஏன்னு போடுறேன். எது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும்? கொஞ்சம் ஸ்கிரீன் ஃபுல் ஆகுங்க. எது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும்? செட் டைம் அவுட் நம்ம ப்ராமிஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். என்னது செட் டைம் அவுட்? சொல்லுங்க. கரெக்ட்டா ஆன்சர் ரிசால்வ் தான் பிரிண்ட் ஆகும். ஏன் செட் டைம் அவுட் பிரிண்ட் ஆகாது அது சொல்லுங்க. செட் டைம் அவுட்டுக்குள்ள சொல்லுங்க. இப்போ செட் டைம் அவுட்டுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சு அதுக்குள்ள ரிசால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் வந்து அது பிரிண்ட் ஆகும், கன்சோல் ஏ பிரிண்ட் ஆகும். இது 0 செகண்ட்ஸ், இதுவுமே இமிடியேட் தானே? ஏன் இது முடியக்கூடாது? நான் இது 0 செகண்ட்ஸ் தானே வச்சிருக்கேன். ஸோ இதுக்கும் ஒரு இது இருக்கு, ரீசன் இருக்கு ஏன் இப்படி ஒர்க் ஆகும்னு. இதுவே 2 செட் டைம் அவுட் போட்டா இதுல மட்டும் வந்து இந்த ஆர்டர்ல தான்
வரும், ஏ ஃபர்ஸ்ட் வரும், சி. இதுதான் நம்ம பார்த்தோம். 2 பேரும் பிக் பண்றதுக்கு வெளியில போனாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்ல, அந்த இதுதான். ஏக்கு அப்புறம் தான் சி வரும். ஆனா வந்து பி தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். ஆர்டர் என்ன தெரியுமா அவுட்புட்? இது ஒரு கொஸ்டின், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. பி ஏ சி, இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஏன்னா ஆல்ரெடி நான் ஈவென்ட் லூப் ஒரே த்ரெட் இருக்கும்ல, ஈவென்ட் லூப்ல இதுவுமே அசிங்கர்னஸ் தான், இதுவுமே இதுவுமே தான். ஆனா இவங்க 2 பேரும் வெளியில போயிருக்காங்க, எல்லா 3 பேரும் ஒண்ணா வராங்கன்னு நினைச்சீங்களேன், ப்ராமிஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகேவா? மெயின் எக்ஸிகியூஷன் கியூல எது இருக்காது. நான் இங்க ஒண்ணு சொன்னேன், ஈவென்ட் லூப்ல கால் பேக் கியூ, அதாவது மெயின் லூப்புக்குள்ள வந்து கால் பேக் கியூன்னு ஒண்ணு இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு கியூ இருக்கும்பா, கால் பேக் கியூல இதெல்லாம் வரும். ஓகேவா? ஆனா இந்த ப்ராமிஸ் மட்டும் என்ன வரும்னா மைக்ரோ டாஸ்க் கியூன்னு ஒன்று வரும். தனியா ஒரு கியூ, இதுக்கு மட்டும் தனியா ஒரு கியூ இருக்கும். ஓகேவா? சோ 2 கியூல இருந்து எடுத்துப்பாங்க, 2 பேரும் சமானமா வந்தாங்க, 3 பேருமே வரப்போ இவனுங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. பின்னாடி வந்தா கூட இவன் தான் ஃபர்ஸ்ட். மைக்ரோ டாஸ்க் கியூ இவன்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஈவென்ட் உள்ள போவோம். கால் பேக் கியூல இருந்து அதுக்கப்புறம் தான், இதுல எதுவும் இல்லைன்னா தான் அப்புறம் தான் இதுல இருந்து எடுத்துப்பாங்க. ஈவன்தோ இது பின்னாடியே இருந்தாலுமே இது தனி லூப்ல தான் இருக்கு, தனியா ஒரு கியூல தான் இருக்கும். இந்த கியூல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். 2 இப்போ எல்லா ஈவென்ட் லூப்ல இருந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் முடிஞ்சிச்சுப்பா. கன்சோல் டாட் லாக் கடைசி ஸ்டேட்மெண்ட் ஹலோ 1 முடிந்தது, எம்டி. அப்ப அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கும். இங்க பார்க்காது, இங்க பார்க்கும். இங்க இருந்து முதல்ல எடுத்துக்கிட்டோம் ப்ராமிஸ், அத ப்ராமிஸ்லாம் இதுல இருக்கும் மைக்ரோ டாஸ்க் கியூ. இதுல இருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கால் பேக் கியூல பார்க்கும். இங்க 4 ப்ராமிஸ் இருந்தா கூட முதல்ல இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த செட் டைம் அவுட் எடுத்துக்கும். அது வந்த ஆர்டர்ல எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுதான் ரீசன் ஏன் வந்து ப்ராமிஸ் தான் முன்னாடி பிரிண்ட் ஆகுன்றதுக்கு. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு படிச்ச ப்ராமிஸ் மெத்தட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த அசிங்கர்னஸ் சிங்கர்னஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. இந்த ஈவென்ட் லூப், ஜாவா ஸ்கிரிப்ட் ஈவென்ட் லூப் அப்படின்னா என்னதுன்னு படிங்க. நெட்ல கொஞ்சம் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து டீட்டெயிலாக படிங்க. ஓகே ஓகே, அடுத்த கிளாஸ் நான் சொல்றேன் இப்பன்ட்டு. அதுல வந்து நம்ம கால் பேக் ஹெல்லுன்னா இது வந்து சின்ன டாபிக் தான். இது வந்து முடிச்சுட்டு இதோட ஜாவா ஸ்கிரிப்ட் க்ளோஸ். இந்த சிங்கிள் த்ரெட்டட் நேச்சர் புரிஞ்சுதா? இதுவுமே அதனால தான் இவ்வளோ பிரச்சனையே, எது ஃபர்ஸ்ட் செகண்ட். ஏன்னா இருக்கிற இடமே கொஞ்சம் தான், அதில் தான் அடிச்சு பிடிச்சி இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும், எல்லா கோடுமே. ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெட்டடாக இருக்கு, அதனால தான் இந்த பிரச்சனைலாம். பட் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிதான் இருக்கு அது அப்பத்துலேருந்து. இப்போவும் இனிமேவும் அப்படிதான் இருக்கு. ஓகே ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ.